welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ ஏன் அவனை அடித்தாய்? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் அவனை அடிச்ச? இது வயசுக்கு மூத்தவங்கன்னா நீங்க ஏன் அவனை அடிச்சீங்க இப்படி கேட்போம் தானே. அப்போ இந்த அடித்தாய், அடிச்சீங்க, அடிச்ச இது எல்லாமே என்னது? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, அடிக்கிற, நீ ஏன் அவனை அடிக்கிற அப்படின்னு கேட்கும் போது அது பிரசன்ட்ல நடக்கிற விஷயம். இது நீ ஏன் அவனை அடிச்ச அப்படின்னா அது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, அதை பற்றி தான் நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். அது பாருங்க, அடித்தாய் இது வந்து என்னது? ஒரு செயல் நடந்திருக்கு, அடிக்கிற ஒரு செயல் நடந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த அடிக்கிற செயல் மெயின் வெர்ப் இருக்கு. அப்போ இந்த மெயின் வெர்போட முடிஞ்சிருக்கு. இது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம், மெயின் வெர்ப் இருக்கு, அந்த மெயின் வெர்போட முடியுது. அடித்தாய். இது அடித்து கொண்டு இருந்தாய் அப்படின்னா அது பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துனா அடித்து கொண்டு இருந்தாய் அப்படி கேக்குறது. இது நீ ஏன் அவனை அடித்தாய், வெர்போடே முடியுது, அடித்தாய். இப்படி பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம் வெர்போடே முடிஞ்சு அப்படின்னா அது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கலாம். ஓகே, இதை எப்படி கேக்குறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏன். WH क्वेश्चन இருக்கா? அப்ப நம்ம என்ன எழுதணும்? ஏன் அப்படின்னா why. அதுக்கு அடுத்து என்ன எழுதணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி இல்ல வெர்ப் இருக்கு, அத क्वेश्चनா கேட்கும் போது நம்ம did யூஸ் பண்ணணும். இல்ல வெர்ப் இருந்தாதான் நம்ம did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே, why did எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும்னா did யூஸ் பண்ணுவோம். இது பிரசன்ட்ல क्वेश्चन கேட்கணும்னா do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும்னா do இல்லனா does. இது பாஸ்ட்னா did. வெர்போடே முடியுது, அடித்தாய். இப்படி வெர்போடே முடிஞ்சுனா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேட்கலாம். ஓகே, அப்போ இல்ல WH क्वेश्चन இருக்கு why ன்னு. அந்த WH क्वेश्चन இல்லைனா அந்த did தான் ஃபர்ஸ்ட் வேர்ட். ஓகே, இப்போ why WH क्वेश्चन எழுதிருக்கோம், அடுத்து ஆக்ஸிலரி வெர்ப் did எழுதிருக்கோம். இனிதான் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ. நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? மெயின் வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? அடித்தாய். அடிக்கிறதுக்கு hit. அடுத்து என்ன? அவனை. அவனைனா him. ஓகே, why did you hit him? நீ ஏன் அவனை அடித்த அப்படின்னு கேக்குறது. அடிச்ச, அடிக்கிற, சாரி அடிக்கிற வராது, அடித்தாய் அப்படின்னு கேக்குறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் ஏன் உன்னை அடித்தான் அப்படின்னு கேக்குறோம். இது மாத்தி கேக்குறோம் பாருங்க. நீ ஏன் அவனை அடித்தாய் அப்படின்னு கேட்கும் போது why did you hit him? இது அவன் ஏன் உன்னை அடித்தான், அவன் ஏன் உன்னை அடித்தான் இப்படி கேக்குறோம், மாத்தி கேக்குறோம். அப்போ மாத்தி கேட்கும் போது எப்படி கேக்குறது? இதுவும் பாருங்க பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். அவன் ஏன் உன்னை அடிக்கிறான் அப்படின்னா அது பிரசன்ட். அடித்தான் பாருங்க, அடித்தான் அப்படின்னா பாஸ்ட். இல்ல மெயின் வெர்ப் வந்திருக்கு, அந்த மெயின் வெர்போடே முடியுது, அடித்தான். ஓகே, அப்போ இது எப்படி கேட்கலாம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கலாம்ல. இல்ல ஏன் WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம் why. அடுத்து என்ன வரணும்? did. ஓகே, why did. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் எது? அவன். ஓகே, சப்ஜெக்ட் எது? அவன். அவன்னா he. ஓகே, இங்க அவனை அப்படின்னா him போட்டிருக்கு. இந்த அவனை அப்படின்னா him வரும். ஓகே, இது ஆப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட்ல வந்து அவன், சப்ஜெக்ட்ல வரும்போது he தான் போடுவோம். சப்ஜெக்ட் என்னலாம்? சப்ஜெக்ட் I, you, we, they, he, she, it. ஓகே, அப்போ இப்படி எல்லாம் வரும்போது அது சப்ஜெக்ட். அப்ப ஹீங்கிறது என்னது? சப்ஜெக்ட். ஹிம்னா ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ why did he. அடுத்து என்ன வரணும்? வெர்ப், மெயின் வெர்ப். அடித்தான். அடிக்கிறதுக்கு hit. அடுத்து யார? உன்னை அப்படின்னு சொல்லும்போது you தான் வரும். ஓகே, அப்போ why did he hit you?
அவன் ஏன் உன்னை அடித்தான். இது மரியாதையா கேட்கணும்னா அவரு ஏன் உங்களை அடிச்சாரு இப்படி கேட்கணும்னாலும் இதேதான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ என்னை கூப்பிட்டியா. நம்ம கேட்போம்ல நீ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு. அப்போ கூப்பிட்டியா அப்படின்னா அது என்ன இதுல இருக்கு, பாஸ்ட்ல இருக்கு. ஓகே, கூப்பிட்டியா அப்படின்னா இந்த செயல் நடந்து முடிஞ்சு, ஆல்ரெடி முடிஞ்ச செயலை தான் நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். கூப்பிட்டியா அப்படின்னு. கூப்பிடுகிறாயா அப்படின்னா அது பிரசன்ட்ல நடக்கிறது. ஓகே, கூப்பிடுகிறாயா. இது கூப்பிட்டியா அப்படின்னா அது பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச செயலை நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். ஓகே, இது மரியாதையா கேட்கணும்னா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறது. அப்ப அந்த கூப்பிட்டியா அப்படின்னா அது என்ன, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். இல்ல என்ன மெயின் வர்ப் இருக்கா, கூப்பிட்டியா, கூப்பிடுகிற ஒரு செயல் நடந்திருக்கு. அப்போ கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது மெயின் வர்பு வந்திருக்கு, அந்த மெயின் வர்போடே முடியுது கூப்பிட்டியா அப்படின்னு. ஓகே, கூப்பிட்டு கொண்டு இருந்தாயா அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கூப்பிட்டியா அப்படின்னா அது வர்போடே முடியுது. அப்ப இது என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம்ல. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்கணும், டிட். டிட்க்கு அடுத்து என்ன வரணும், மெயின் சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட்னா என்ன, நீ, யூ. அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது, கூப்பிடுகிற செயல் நடக்குது. அப்போ ஹால். ஓகே, டிட் யூ ஹால். அடுத்து யார, என்னை அப்படின்னா மீ. ஓகே, டிட் யூ ஹால் மீ, நீ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேக்குறது. இது நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம பெரியவங்க கிட்ட கேட்கும் போதும் டிட் யூ ஹால் மீ தான். ஓகே, அடுத்து கார்ல போவோம் அப்படின்னு சொல்லுமா, கார்ல போவோம். இப்படி கார்ல போவோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவனிக்கணும். இப்போ குரூப்பா ஒரு கேங்கா இருக்கீங்க, ஒரு 2 இல்ல 2க்கு மேற்பட்டவங்க இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படி இருக்கும் போது நம்ம அதை சொல்லுவோம்ல, நம்ம கார்ல போவோம் அப்படின்னு சொல்லுமா, கார்ல போவோம். அப்படி அந்த இடத்துல நம்ம சொல்லும் போது அதுல என்ன யூஸ் பண்ணணும், லெட்ஸ் யூஸ் பண்ணணும். குரூப்பா ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க, அதுல நீங்க சொல்றீங்க நம்ம சேர்ந்து ஒரு செயலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போவோம் அப்படின்னா லெட்ஸ் கோ. ஓகே, லெட்ஸ் கோ அப்படின்னா போவோம். இங்க கார்ல அப்படின்னு சொல்லும் போது போவோம், எதுலயாவது இந்த ஒரு வாகனத்துல நம்ம போவோம். இல்ல நான் அந்த கார்ல வருவேன், கார்ல வந்த, இப்படி எல்லாம் நம்ம சொல்லும் போது ஏதாவது ஒரு வாகனத்துல வந்த, இனிதான் கார்ல போவ, இப்படி எல்லாம் சொல்லும் போது பை கார். நான் பஸ்ல இருக்க, கார்ல இருக்க அப்படின்னா அதுக்கு ப்ரிபோசிஷன் வேற. நான் கார்ல வந்தேன், பஸ்ல வந்தேன், பஸ்ல போறேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ பை கார், பை பஸ், இப்படி நம்ம சொல்லணும். பை ட்ரெயின், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப லெட்ஸ் கோ பை கார், நான் கார்ல போவோம் அப்படின்னு சொல்றது. இது நம்ம எதுல சொல்லுவோம், என்னது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம். போவோம் அப்படின்னாலும் என்னது, ஃபியூச்சர் டென்ஸ நம்ம மெயின் பண்ணி சொல்றது. நாங்க கார்ல போவோம் அப்படின்னு. அப்போ நாங்க கார்ல போகிறோம், போவோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும்னா நாங்கள் அப்படின்னா சப்ஜெக்ட் வி. அடுத்து போவோம் அப்படின்னா will go. ஓகே, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசும்போது என்னது, will go. மெயின் வர்பு வந்துச்சுன்னா will go. ஓகே, அடுத்து வர்பு வரும், மெயின் வர்பு will go. அடுத்து எங்க, கார்ல, அப்போ by car. ஓகே, நாங்க கார்ல போவோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம மெயின் பண்ணி சொல்லும்போது we will go by car. எதுல போகணும்னாலும் நம்ம போறோம், வாரோம், இப்படி சொல்லும்போது by தான் யூஸ் பண்றோம். ஓகே, நான் பஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது இருக்கு, அந்த இடத்துல இருக்குன்னா அது வேற ப்ரிபோசிஷன். அல்ல நான் பஸ்ல போறேன், பஸ்ல வாரேன், இப்படி நம்ம சொல்லும் போது நம்ம by யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம குரூப்பா, நீங்க யோசிக்கணும், குரூப்பா ஒரு கேங்கா இருக்கீங்க, நம்ம அந்த இடத்துல நம்ம சேர்ந்து போவோம் அப்படின்னு நீங்க மெயின் பண்ணி பேசுறீங்கன்னா இப்படி பேசலாம், லெட்ஸ் கோ பை கார். இது சாதாரணமா ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசணும்னா we will go by car அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உனக்கு என்ன தேவை. நம்ம கேட்போம்ல, உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்போம். இது என்னது, பிரசன்ட்ல நம்ம
கேக்குறது. ஓகே, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல கேக்குற உனக்கு என்ன தேவைப்படுது, என்ன தேவை அப்படின்னு. அப்ப என்ன தேவை, வெர்பு வந்திருக்கு. தேவை அப்படின்னா என்னது, நீடு. ஓகே, தேவைனா நீடு. இது வந்து வெர்பு தான். ஓகே, அப்போ நம்ம இல்ல क्वेश्चन கேட்கும் போது என்னது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேக்குறோம். அப்போ do இல்லனா does யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन கேட்போம் தானே. அதுல என்ன அப்படின்னு WH क्वेश्चन வந்திருக்கு. அப்ப அதுதானே ஃபர்ஸ்ட் எழுதணும். what, அடுத்து என்ன வரும், do இல்லனா does. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம क्वेश्चन கேட்கணும்னா, அதாவது verb இருக்கும்போது நம்ம क्वेश्चन கேட்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், do இல்லனா does. do வருமா does வருமா, அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. உனக்கு அப்படின்னு கேக்குறோம். உனக்குனா you வந்தாச்சுன்னா இங்க do தான் வரும். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி எழுதிடணும் do. இதே இங்க WH क्वेश्चन இல்லைனா இந்த do தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, do யூஸ் பண்ணி தான் क्वेश्चनே கேட்போம். இங்க WH வந்திருக்கனால தான் WH क्वेश्चन what ஃபர்ஸ்ட் எழுதுறோம், அடுத்து do எழுதுறோம், அடுத்து சப்ஜெக்ட் உனக்கு, அடுத்து என்ன verb தேவை அப்படினா need. ஓகே, what do you need, உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேக்குறோம். இது அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது இதேதான் what, இதுல என்ன வரணும், do வருமா does வருமா, இங்க you வந்திருக்கனால do வருது. இங்க என்ன வரணும், அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது subject he, she, it, அப்புறம் name. நேம்னா எந்த நேமா இருக்கட்டும். ஓகே, நம்மளோட ஒவ்வொரு நேம், அதே இது ஒரு ஆளை மென்ஷன் பண்றது. ஓகே, ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி நம்ம பேசும்போது the subject he, she, it. he னா அவன், she னா அவள், it னா அது, நேம்னா நம்மளோட நேம். இது வந்து ஒரே ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே, அப்ப ஒன்ன மென்ஷன் பண்ணி பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இங்க does யூஸ் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது does யூஸ் பண்ணுவோம். ஆனா யூனாலும் ஒரு ஆளை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மேக்சிமம் ஒரு ஆள், நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுறது. இப்படி ஒரு ஆளை மென்ஷன் பண்ணாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை மென்ஷன் பண்ணி நம்ம பேசும்போது, ஓகே, தன்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட நீ, நீங்கள் அப்படின்னு தானே பேசுவோம். அப்போ ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்களா இருந்தாங்கன்னா நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். யூனாலே do தான் வரும். ஓகே, ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி தன்னோட ஆப்போசிட்ல இருக்கும்போது நீ எப்படி இருக்க, நீ எப்ப வந்த அப்படின்னு தானே கேட்போம். அப்ப அந்த நீ அப்படின்னாலே யூ தான். இந்த நீ, நீங்கள், உனக்கு, உன்னை, உங்களை இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, உங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லும் போது யூ தான் வரும். ஓகே, அப்போ யூ வந்தாச்சுனாலே do தான் வரும். அது ஒரு ஆளை மென்ஷன் பண்ணினாலும் இங்க do தான் யூஸ் பண்ணும். ஓகே, சப்ஜெக்ட் என்னலாம், you, we, they. அடுத்து என்ன, plural nouns வரும்போது நம்ம do தான் யூஸ் பண்ணுவோம். I வரும்போதும் நம்ம do தான் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் I வந்தாலும் do தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ what does, அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு அப்படின் போது does he. ஓகே, what does he, he வந்திருக்கனால இங்க என்ன வரணும், does வரணும். does he need. இது ஒரு நேம் சொல்லி, இப்போ ராஜாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது what does ராஜா need. ஓகே, புரியுதா, what does ராஜா need. அப்போ நேம் ஒரு ஆளை மென்ஷன் பண்றோம் அப்படின்னாலே does தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா you தன்னோட ஆப்போசிட்ல நீ அப்படின்னு பேசுவோம்ல, நீ, நீங்க இப்படி பேசும்போது do தான் வரும். ஓகே, அது ஒரு ஆளை மென்ஷன் பண்ணாலும் do தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அவன் எங்களை பார்த்தானா, நம்ம கேட்போம்ல, அவன் எங்களை பார்த்தானா அப்படின்னு கேட்போம் தானே. அப்போ அவன் எங்களை பார்த்தானா, இது எப்படி क्वेश्चन கேக்குறது, பார்த்தானா அப்படின்னா என்னது, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். பார்த்தானா, பார்க்கிறானா அப்படின்னா அது பிரசன்ட்ல நடக்கிறத நம்ம கேக்குறது. அவன் எங்களை பார்க்கிறானா அப்படின்னு கேக்குறது. இது அவன் எங்களை பார்த்தானா அப்படின்னா பாஸ்ட்ல நடந்தத நம்ம क्वेश्चनா கேக்குறோம். பார்த்தானா மெயின் வெர்ப் வந்திருக்குல்ல, பார்க்கக்கூடிய செயல் நடக்குது. அப்போ பார்த்தானா அந்த வெர்போடே முடியுது பாருங்க. பார்த்தானா, பார்த்து கொண்டு இருந்தானா அப்படின்னா அது பாஸ்ட்
டென்ஸ்ல போயிரும். பார்த்தானா வெர்போடே முடியுது அப்படின்னா இது என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம், did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஏன்னா சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம வெர்ப் இருக்கும்போது क्वेश्चन கேட்கணும்னா did யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். did தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். w வச்சு क्वेश्चन இருந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க w வச்சு क्वेश्चन இல்ல, சோ நம்ம did போடுறோம். did அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் அவன் அப்படினா he. ஓகே, did he. அடுத்து என்ன, verb பார்த்தானா பார்க்கக்கூடிய செயல், பார்க்கிறதுக்கு see. இங்க வந்து நம்ம பாஸ்ட் பத்தி தானே பேசுறோம், ஏன் இங்க வந்து present formல verb இருக்கு அப்படின்னு கேட்டா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே இங்க verb present formல தான் இருக்கும். ஓகே, did he see. அடுத்து எங்களை அப்படினா us. ஓகே, did he see us. அவன் எங்களை பார்த்தானா. இது அவ எங்களை பார்த்தாளா அப்படின்னு கேட்கணும்னா did எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did தான் வரும். ஓகே, did she see us. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவன் எங்களை பார்த்தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், அவன் எங்களை பார்த்தான். பார்க்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. ஓகே, பார்த்தான் அப்படின்னு. பார்க்கிறான் அப்படின்னா பிரசன்ட்ல நம்ம சொல்றது, பார்த்தான் அப்படின்னா அது பாஸ்ட். ஓகே, பார்க்கக்கூடிய செயல் நடந்திருக்கு. அப்ப என்னது, பார்க்கிற மெயின் வெர்ப் வந்திருக்கு, பார்த்தான். அப்ப அதோட முடிஞ்சிருக்கு, பார்த்தான். அப்ப இத வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லல, இது வந்து क्वेश्चन கேக்குறது இல்ல, நம்ம சாதாரணமா நம்ம சொல்றது. ஓகே, அவன் எங்களை பார்த்தான் அப்படி. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும், அவன் he. அடுத்து என்ன வரணும், verb வரணும். இல்ல verb எது, பார்த்தான். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அது இது பார்த்தான் அப்படின்னு பாஸ்ட்னா saw. அதோட பாஸ்ட் வந்து saw. அடுத்து எங்களை அப்படின்னா us. ஓகே, இதுல பாருங்க, நம்ம இத வந்து பாசிட்டிவ் நம்ம சொல்லும்போது அவன் எங்களை பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது இல்ல verb வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு saw. இது இங்க நம்ம பாஸ்ட்ல நம்ம क्वेश्चन கேக்குறோம், அந்த இடத்துல சீல இருக்கு. ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே verb வந்து present formல தான் இருக்கும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த did வந்து எப்ப வரும்னா அந்த did do does இதெல்லாம் எப்ப வரும்னா क्वेश्चन கேட்கும்போது வரும். அது இது நெகட்டிவா பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ did வந்தாலே verb present formல தான் இருக்கும். இது நம்ம பாசிட்டிவா அவன் எங்களை பார்த்தான் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா நம்ம சொல்லும்போது அது என்னது, verb வந்து past formல தான் இருக்கும். நம்ம past பத்தி பேசுறோம் அப்படினா verb past formல தான் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், நீ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்டுருக்கோம். நீ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம், did you call me. ஓகே, did you call me. அந்த did வந்திருக்கனால தான் கால் போடுறோம். ஓகே, क्वेश्चनா கேக்குறோம், அதுல did வந்திருக்கனால கால் போடுறோம். இது did வரலைனா called அப்படி வரும். ஓகே, அது பாஸ்ட் பத்தி நாம பேசுறோம், ஆனா நம்ம என்னது verb வந்து பிரசன்ட்ல தான் போடுறோம் call அப்படின்னு. இது did வரலைனா called அப்படி வரும். ஓகே, அப்போ இந்த did வந்தாலே verb present formல தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மீரா எங்களை பார்த்தாள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவன் எங்களை பார்த்தான் அப்படின்னா he saw us. இது மீரா எங்களை பார்த்தாள் அப்படின்னா எப்படி சொல்றது, இது வந்து எப்படி சொல்றேன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.